நம்ம நாடு நிறைய மகான்களையும் சித்த புருஷர்களையும் பார்த்துருக்கு. அதில் ஒருத்தர் நம்ம ஸ்ரீரடி சாய்பாபா. அவர் நிறைய செய்திகளை மக்களுக்கு உபதேசங்களாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதில் சில உபதேசங்கள் எப்போதுமே ஸ்பெஷல் தான். தொண்டு செய்து வாழ்கிறது தான் மனுஷ வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. உதவி கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, அவங்கள அவமரியாதை மட்டும் செய்யாதீங்கன்னு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிட்டா கடவுள் உங்களை பார்த்துப்பாருன்னு போதனை செஞ்சுருக்கிறாரு. எது வந்தாலும் துணிந்து நின்று போராடு, எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சத்திய வாக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் சமய நூல்களை படிங்க, அதில் இருக்கிற நல்லதையெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. மனிதர்கள் நல்லிணக்கத்தோடு வாழணும், நல்வழிப்படுத்தப்படணும்னு தீர்க்கமாக சொல்லியிருக்கிறாரு. என்னங்க, இந்த உபதேசங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம். சிறப்பாக வாழ்ந்துட்டோன்ற மன நிம்மதியோடும் மன மகிழ்ச்சியோடும் கடவுளை போய் சந்திக்கலாம். பக்திங்கிறது அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் மட்டுமல்ல, அவங்க சொல்கிறத கடைப்பிடிக்கிறதும் தான்.